Hi friends, this is Tirumala Max YouTube channel. 10th standard social science subjectல எப்படி சென்டம் எடுக்கலான்ற ஒரு ஐடியா இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா go through பண்ணீங்கன்னா definitely you will be able to know. So the formula is முயற்சி plus பயிற்சி which is equal to வெற்றி. So முயற்சியும் பயிற்சியும் சேர்ந்தா டெஃபினட்டா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். Let us go to the video. So in this question paper pattern இதுல கொடுத்திருக்காங்க. So இதுல பாத்தீங்கன்னா one word மொத்தம் historyல பாத்தீங்கன்னா you will get 5 questions, geographyல 5 questions, civicsல 5 questions and economicsல 2 questions. So put together is 5 plus 5 plus 2 plus 2 which is equal to 14 marks will be asked in one word questions. So 2 marks பாத்தீங்கன்னா 8 வரலாறுல இருந்து கேட்டிருக்காங்க, ஹிஸ்டரியில இருந்து 8 மார்க் வந்து ஜியோகிராஃபி அண்ட் civics 6 marks and economics is 2 or 4 marks. So put together is they will be asking you to write 28 marks questions will be there and you have to write 20 marks for that. So another one is 5 marks. Fill up மாதிரி சில கேள்விகள் கேட்பாங்க, history, geography plus civics and then economicsல 5 மார்க் பிளஸ் டிஸ்டிங்விஷ் வேறுபடுத்துக அல்லது ரீசன் காரணம் கூறுக அதுல வந்து வெறும் ஜியோகிராஃபில இருந்து மட்டும்தான் அந்த கேள்விகள் வரும். ஸோ அதற்கு 5 மார்க். பேராகிராஃப் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஹிஸ்டரியில வந்து 3 கேள்வி 5 மார்க் வரும், 15 மார்க். ஜியோகிராஃபில 10 மார்க் 2 கேள்விகள், சிவிக்ஸ் 3 கேள்விகள், எக்கனாமிக்ஸ் 2 கேள்விகள், மொத்தம் சேர்த்து 50 மார்க் எழுதணும். ஸோ 50 மார்க் கேள்விக்கு நம்ம அதுக்கு கொஷின்ஸுக்கு சாய்ஸ் கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எழுதணும். டைம் லைனுக்கு வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து வரும், அதுக்கு 5 மார்க். ஸோ ஹிஸ்ட்ரி மேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எழுதணும், அது வந்து 5 மார்க்ஸ் வருது. ஸோ புட் டுகெதர் இஸ் 5 மார்க்ஸ். ஸோ தென் வி மூவ் அவுட் டு 8 மார்க் கொஷின்ஸ், தட் இஸ் எஸ்ஏ ரைட்டிங் கொஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஆன்சர் டோட்டல் 16 மார்க்ஸ். அது எழுத வேண்டியது வந்து 8 மார்க்ஸ் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஜியோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மேப் ஒன்று கொடுப்பாங்க, அதில் மொத்தம் 16 மார்க், 16ல் நீங்கள் 8 எழுத வேண்டியது இருக்கும். ஸோ திஸ் இஸ் த அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த கொஷின் பேப்பர் ஹவு தே வில் ஆஸ்க் இன் பப்ளிக் எக்ஸாமினேஷன். If you have any doubt in this question paper pattern, you can very well send a comment on that. I'll give a reply to you based on your query. So adanala please go through this process and to get into this act so that this will be very helpful while reading your social science paper. So in the table கேத்த மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா definitely you will be able to get a very good idea about how the marks is getting allotted for the examination. So students, let us go to the next slide. இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின் டைப், அதாவது கேள்வியோட வகைகள். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல நல்லாவே தெரியும் 63 மார்க் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 63 மார்க் அவங்க கேட்குற அளவுக்கு இதுல கொஸ்டின் டைப்பே இருக்கு உங்களுக்கு. ஸோ பாருங்க, பகுதி 2 மதிப்பெண் கேள்வி மொத்தம் 20 மார்க் கேட்குறாங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு பகுதி 3ல விரிவான விடை, தட் இஸ் லாங் ஆன்சர்ஸ் வந்து 35 மார்க்ஸ் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் மாதிரி வரலாறுல ஹிஸ்டரியில இருக்கிறது கேட்கறது மொத்தம் 8 மார்க். ஸோ புட் டுகெதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் டைப்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் 63 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 100 உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ மீதி எப்படி சார் கேட்பாங்க? தென் லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். தட் இஸ் 1 மார்க் கொஷின் இஸ் த நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஃபார் த ரிமைனிங் மார்க்ஸ். அதாவது 37 மார்க் ரிமைனிங் இருக்கிறதுக்கு ஒரு மதிப்பெண் பகுதியில் வந்து 1 to 14 கொஷின்ஸ்க்கு வந்து 14 மார்க்ஸ். தென் கோடிட்ட இடங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்லப்பு, டைம் லைனு, ஹிஸ்ட்ரி, மேப்பு. ஸோ இந்த கொஷின் நம்பர் இருக்கு பாருங்க 29, 41, 42, இது எல்லாமே வந்து சேர்த்தா 15 மார்க் உங்களுக்கு பார்ட் 3ல உங்களுக்கு கிடைக்கும். தென் பார்ட் 4ல வந்து ஜியோகிராஃபியில் இருக்க மேப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 மார்க். ஸோ இது எல்லாமே ஒரு மதிப்பெண் வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஸோ இது மொத்தம் சேர்த்தா 37. ஸோ 63 + 37 which is equal to 100 மார்க்ஸ் வந்து இந்த மாதிரியான டைப்ஸை நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா that will be very helpful in your examination. So students, let us go to the next slide. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின்ஸ். 1 மார்க் கொஷின்ஸ் எப்படி வரும்ன்றதை நம்ம ஏற்கனவே அந்த அப்ஸ்ட்ராக்டில் பார்த்தோம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ எம் ரிப்பீட்டிங் யூ அபவுட் 1 to 5 கொஷின் வரலாறு ஹிஸ்ட்ரியிலேருந்து 5 கேள்விகள், 6 முதல் 10 மார்க் நம்பர் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து ஜியோகிராஃபியில் வந்து 5 கேள்விகள், 11லேருந்து 12 அதாவது 11 and 12 கொஷின் வந்து சிவிக்ஸ்லேருந்து கேட்குறாங்க.
தென் 13 and 14 எக்கனாமிக்ஸில் 2 கேள்விகள் கேட்குறாங்க. ஸோ என்ன மாதிரி டைப்ஸ் இதில் வரும்ன்றது உங்களுக்கு இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெசன்ஸ் 1, 3, 4, 5, 6, 7, 9 and 10 இந்த லெசனில் இருக்கிற ஒன் வேர்டு உங்களுக்கு மிகவும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய லெசன்ஸ் இதெல்லாம். இந்த லெசன்ஸில் இருந்து தான் மோஸ்ட்லி தே வில் பி ஆஸ்கிங் எ ஒன் வேர்ட் கொஷின், 1 mark கொஷின். தென் ஜாகிரஃபியில் வந்து 1, 2, 4, 6, 7 which is interior questions also sometimes they are asking, so it is better to read the interior questions. அந்த interior questions எப்படி எழுதுன்றது ஃபர்தர் வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்த்துட்டே வாங்க. நான் அதை எப்படி கேட்குறாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த ஸ்லைடில் நம்ம அதை பார்க்கலாம். அதெல்லாம் சிவிக்ஸில் வந்து அசர்ஷன் கேட்குறாங்க. தென் எக்கனாமிக்ஸில் வந்து ஆல் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அதில். ஸோ தட் வில் பி you have to go through entire economics chapters. So students, let us go to the next slide. As I discussed, as I told you earlier slide, இந்த 3 விதமான பார்ட்டில் தான் நீங்கள் ஒரு மார்க் கேள்வியை நீங்கள் பார்க்கணும். ஃப்ரம் வேர் த 1 mark கொஷின் ஆஸ்க்டு, எங்கேருந்துலாம் 1 mark கொஷின் இன்டீரியர் கேட்பாங்க. 1 புக் பேக் கொஷின், தட் யூ ஆல்ரெடி நோ. புக்குக்கு பின்னாடி இருக்க கேள்விகள் முதலில் நீங்கள் படிக்க வேண்டும். அதற்கு பிறகு விரைவு குறியீட்டு வினாக்கள், தட் இஸ் QR கொஷின்ஸ். QR நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு நோ தட் QR கொஷின்ஸ் தட் யூ ஹாவ் டு ரீட். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், உங்களுக்கு தெரியுமா, டூ யூ நோன்னு கேட்டிருப்பாங்க, ஒரு தனித்தனி பாக்ஸில் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் just go through பண்ணா போதும். It will be like a choose only. So once you go through that, you definitely it will be in your mind. So students, please make note of this. For 1 mark question, you have to read book back questions, QR questions and do you know part. So ஒருவரி மதிப்பெண்ணுக்கு புத்தக பயிற்சி வினாக்கள், விரைவு குறியீட்டு வினாக்கள் மற்றும் உங்களுக்கு தெரியுமா என்ற டாபிக்ல இருக்கிற புக்கில் இருக்கிறத நீங்க பார்க்கணும். பார்த்தால் டெஃபினட்டா you will be able to score 14 out of 14 in your exam for one word questions. Okay students, let us go to the next video. So 2 mark questions. 2 mark questions எந்தெந்த பகுதியில் கேட்கப்படுகிறதுன்றத ஒரு அப்டிராக்ட். இதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் 15 18 வரைக்கும் ஹிஸ்டரியில் 4 கேள்விகள். கொஸ்டின் நம்பர் 19 to 22 ஜியோகிராஃபியில் 4 கேள்விகள். 24 மற்றும் 25 கொஸ்டின்ஸ் 2 கேள்விகள். 26 மற்றும் 27 கொஸ்டின்ஸ் 2 கேள்விகள். ஸோ இதில் இருந்து உங்களுக்கு அப்டிராக்ட் கிடைக்குது. 28th கொஸ்டின் மேற்கண்ட எந்த பகுதியிலிருந்தும் கேட்கப்படலாம். ஸோ எந்த இதுன்றது நம்மளுக்கு தெரியாது, பட் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வைல் ஸ்டடிங். ஜியோகிராஃபி பாடத்தில் கூடுதல் கவனம் தேவை. ஸோ ஜியோகிராஃபியில் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி யூ ஹாவ் டு ஹாவ் அ concentrate on it because most of the compulsory questions will be even from geography part only. So as per this abstract, you can see part 2 2 marks question number 15 to 28 out of 14 you have to write 10 questions. In that question number 15 to 28 நீங்க எழுதுறதுல 28th question is compulsory. அது சிறு வினாக்கள், அதோட மார்க் மொத்த மார்க் வந்து 20 மார்க்குகள். Yes, shall we go to the next slide please? Yes, how to read 2 mark questions. எப்படி வினாக்கள் நம்ம 2 மார்க் கொஸ்டின்ஸை நம்ம படிக்கிறது. ஸோ 2 மார்க் கொஸ்டின்ஸ் வினாக்களை நம்ம எப்படி எழுதலான்றதை நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். பயிற்சி வினாக்கள் சாய்ஸ் இன்றி படிக்க வேண்டும். யூ ஹாவ் டு ரீட் யுவர் 2 மார்க் கொஸ்டின்ஸ் வித்தவுட் ஹேவிங் எனி சாய்ஸ் அண்ட் ஆல். ஸோ ப்ளீஸ் நோட் தட் புக் பேக் கொஸ்டின்ஸில் இருக்கிற எல்லா கேள்விகளும் படிக்க வேண்டும். அதற்கு பிறகு 28வது வினா கட்டாய வினா, கம்பல்சரி வினாய் புத்தகத்தில் உள்ளிருந்தும் கேட்கப்பட வாய்ப்பு உள்ளதுனால் நீங்க கம்பல்சரி கொஸ்டின்ஸ் யூ ஹாவ் டு ரீட் தோஸ் வாட் ஐ ஹவ் செட் ஏர்லியர் லைக் QR கொஸ்டின்ஸ், அப்புறம் அந்த டூ யூ நோ அந்த கேள்விகள்லாம் நீங்க படிச்சீங்கன்னா டெஃபினட்டா ஃபார் திஸ் 2 mark ஆல்சோ யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். ஸோ ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் as I told earlier, ஜியோகிராஃபில இருந்து மோஸ்ட் ப்ராபபிளி கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ the next one is paragraph questions. paragraph questionsல எப்படின்னா ஹிஸ்டரி மற்றும் புவியியல் ஹிஸ்டரி வரலாறு அல்லது புவியியல், ஹிஸ்டரி அல்லது ஜியோகிராஃபி பாடங்களில் அதிக கேள்விகள் கேட்கப்படுவதால் இப்பகுதியில் உள்ள 5 மதிப்பெண்களை தெளிவாக படித்தாலே முழு மதிப்பெண் பெறுவது உறுதி. ஸோ பார்த்தீங்கன்னா
ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபியில் நீங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு டூ திஸ் அண்ட் யூ கேன் கெட் ஃபுல் மார்க் இன் தட் ஒன். ஸோ குடிமையியல் பகுதியில் அதாவது சிவிக்ஸ் பாடத்தில் 1, 2 மற்றும் பொருளியல் எக்கனாமிக்ஸ் பகுதியில் பாடம் 1 பாடத்தில் உள்ள விரிவான வினாவை திரும்பினாலே முழு மதிப்பெண்கள் உறுதி. சிவிக்ஸில் 1ஆம் பாடம் 2ஆம் பாடமும் எக்கனாமிக்ஸ் ஒரு பாடமும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் ஃபுல் மார்க்ஸ். ஸோ கோடிட்ட இடம் காலக்கோடு எழுதினாலும் 35 மதிப்பெண்களுக்கு 5 மதிப்பெண் வினாக்களை எழுதுவது அவசியம். ஸோ 35 மார்க்ஸுக்கு யூ ஹாவ் டு ரைட் 5 மார்க் இஸ் மஸ்ட். த பீப்புள் ஹூ ஆர் trying to pass the examination. This is for the people who are trying to பாஸ் த எக்ஸாம். அதாவது பாஸ் பண்ணுறதுக்குன்றது நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு தட் வில் பி யூஸ்ஃபுல். புத்தக பயிற்சி வினாக்களை தெளிவாக படித்தால் முழு மதிப்பெண் பெறுவது உறுதி. புக் பேக் கொஷின்ஸ் நீங்கள் படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் குட் மார்க்ஸ். லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஹிஸ்ட்ரி 5 மார்க் கொஷின்ஸ் பாருங்கள். அதிகம் திருப்ப வேண்டிய 5 மதிப்பெண் வினாக்கள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த ஸ்டூடெண்ட்ஸ் those who wants to see which are all the 5 marks is going to come for the exam, please note these questions. This will be helpful in your examination, even for the public or other examinations also. Between this type only the questions will be asked. So please note these questions in history. Main causes of First World War, effects of World War, structure of the UN, causes of revolt, causes and failure of 1857 revolt, Gandhi into a mass leader, role of Tamil Nadu in civil disobedience movement, Swadeshi movement in Tamil Nadu, Justice Party contribution for social justice. ஸோ இந்த வினாக்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாலே போதும். you will be able to score a good marks in history 5 marks. Let us go to the next one for geography 5 mark question. So geography 5 mark questions la pathina same type divisions and importance of Himalayas, forest of India, roadways in India, types of soil in India, major issues faced by farmers in India, urbanization, write an account on river Kaveri and water resources of Tamil Nadu. So these questions will be repeated questions in your exam. So students, please note all these questions and revise these questions for the exam. Let us go to the next video. In that one, 5 mark question for civics. Features of Constitution of India, duties and functions of Prime Minister of India, fundamental duties of an Indian citizen, powers and duties of Supreme Court, powers and duties of Governor, powers and duties of Chief Minister, non-alignment movement, determinants of Indian foreign policy. These are the important questions that they are going to ask in your exam. So please, students, please note all these questions to be given importance while writing the examination, while studying for the exam. In economics, various terms associated with measuring of national income, public distribution system, role of taxation in economic development, methods of calculating GDP, textile industry, cluster in Tamil Nadu, green revolution. இந்த கேள்விகள் எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க படிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். So let us go to the next one. Maps, history maps. உலக வரைபடம் பாடம் 1 மற்றும் 3வது பாடத்தை நீங்க பார்க்கணும். அதே மாதிரி இந்தியா மேப் வந்து லெசன் நம்பர் 7 and 8 நீங்க பார்க்கணும். ஸோ இதில் 5 இடங்கள் கேட்கப்படும். உலக வரைபடம் அல்லது இந்திய வரைபடம் கேட்கப்படும். அதிக இந்திய வரைபடத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது இது வரைக்கும். ஸோ தட் மீன்ஸ் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் இந்தியா மேப் ஃபார் த லெசன் 7 and 8. Let us go to the geography maps. இந்தியா அல்லது தமிழ்நாடு வரைபடம் கேட்கப்படலாம். 8 இடங்களை நீங்க குறிக்கப்பட வேண்டும். அதாவது 8 மார்க். அதுக்கு குறிக்க வேண்டிய பகுதிகள் பென்சில் வைத்து அம்பு குறியிட்டு அல்லது ஷேட் செய்து பேனாவில் எழுதவும். ஸோ தட் இஸ் மஸ்ட். ஸோ இந்தியா அல்லது தமிழ்நாடு வரைபடம் கேட்பாங்க. 8 மார்க்ஸ் அதுக்கு. ஸோ பென்சில் ஆர் ஏரோ டயக்ராம் எல்லாமே இதில் ஷேட் பண்ணி வரையணும். ஸோ வித் திஸ் ஸ்டூடெண்ட், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு திருமலா மேக்ஸ் யூடியூப் சேனல். For more updates, please subscribe and forward to your friends also about this channel. Thank you so much. You will be able to get very good marks in your exams. Thank you so much.